என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. நம்ம வீட்டில் ஒரு குடும்பம் போன உடனே எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்கே வர வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு. அவரை பார்த்து நாங்கள் அழுவ எங்கள் பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. அழுதுட்டு எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டது இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு போகணும். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அவங்க ஆகவே ஆகலைன்னா கூட அவங்க மதித்து நம்மளை மதித்து பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை தான் நாங்கள் செஞ்சோம். யாருக்காக போகல. என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு துண்டெல்லாம் போட்டுட்டு போனாங்க. அந்த இதுக்காக தான் நாங்கள் போனோம். என் பிள்ளைங்க பாசத்துக்காக தான் போனோம். அவளுக்கு பார்க்க முடியாததை அவளுக்கு அணிவிக்க முடியாததை நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் இவ்வளோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களெல்லாம் வர சொல்லி இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவர் சொந்த காசுல. இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபா பிச்சை போடணும் கூட யோசனை பண்ணி தான் பிச்சை போடுவோம். இத்தனை பேத்தையும் வர வச்சு ஹோட்டல் ரூம் போட்டு பாதுகாப்பு கொடுத்து அங்கேருந்து அனுப்பினவருக்கு இங்கே ரோட் ஷூனா என்னன்னு தெரியாமல் போயிருச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, குறுகிய இடம், நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது போய் நம்ம குழந்தைகளை இறந்துட்டோம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம்.